அனைவருக்கும் வணக்கம். என் பேரு நாகராஜன். என் ஊர் வந்து சாத்தான்குளம். சாத்தான்குளம் பக்கத்துல அங்க இருந்து சாத்தான்குளம் வட்டாரம், அங்கிருந்து ஒரு 5 கிலோமீட்டர்ல நெடுங்குளங்கிற ஒரு கிராமம். எந்த ஒரு வசதியும் இல்லாத, கிடைக்காத, ஒரு சாதாரண பஸ் வசதி கூட இல்லாத ஒரு கிராமம் தான் எங்க ஊரு. அந்த ஊர்ல ஒரு சாதாரண கூலி தொழிலாளியும் ஒரு குளத்து வலிச்சக்கூடிய அம்மாவோட பையன் தான் நான். என் கூட பிறந்த ஒரு அண்ணன் வந்து எம்ஏ பிஎட் படிச்சுட்டு ஒரு ஸ்கூல்ல ஒர்க் பண்றாங்க, பிரைவேட் ஸ்கூல்ல. நான் எடுத்துக்கிறது வந்து உதவியாளர் காவல்துறை. வேலை கிடைச்சிருச்சு. இருந்தாலும் முதல்ல வேலை கிடைச்சது காரணமான எல்லாத்துக்கும் முதல்ல நன்றி சொல்லிடுவோம். மாதா பிதா குரு தெய்வம் சொல்லுவாங்க. முதல்ல நன்றி வந்து என்னை ஈன்றெடுத்த தாய்க்கு தான். ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படிம்பாங்க. அதாவது தன் மகனை வந்து அவங்க பெற்றெடுத்த உடனே கிடைக்கிற மகிழ்ச்சியை விட தான் பையன் வந்து ஒரு வேலைக்கு போயிட்டானோ, ஒரு பிசினஸ்ல ஜெயிச்சிட்டாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறது அவங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். அதனால என்னை பெற்றெடுத்த அம்மா ரொம்ப நன்றி. அந்த உட்கார்ந்துருக்காங்க முத்தம்மாள், ரொம்ப நன்றிமா. அடுத்ததாக மாதாக்கு அப்புறம் பிதா. சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஒரு சாதாரண கூலி தொழிலாளி, சரியான கையெழுத்து போட கூட சங்கடப்படக்கூடிய ஒரு கூலி தொழிலாளி வந்து நான் பட்ட கஷ்டத்தை என் பையன் பற்றக்கூடாது அப்படிங்கறதுக்காக என்னை நல்லா படிக்க வச்சு ஒரு வேலைக்கு போற வரைக்கும் அவங்க இன்னைக்கு வரைக்கும் உழைச்சிட்டே இருக்காங்க. கையெல்லாம் காப்பு பிடிச்சு அவங்களுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இன்னொரு முக்கியமா கோட் பண்றது என்னன்னா, மகன் தந்தை காட்டும் நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் அருமையா சொல்லியிருக்காரு. ஒரு பையனா தன்னுடைய தகப்பனாருக்கு அவன் என்ன நன்றி செலுத்தணும்னா, அவன் வந்து கார்ல கூட்டிட்டு போவோ, பெரிய மாளிகை கட்டி உட்கார வைக்கவோ கிடையாது. ஒரு இவ்வளவு கற்றோர் நிறைந்த ஒரு சாதனையாளர் இருந்த அவையில முன்னாடி உட்கார வைக்கிறது தான். நான் எங்க அப்பா உட்கார வச்சிட்டேன். அப்பா ரொம்ப நன்றி. அடுத்ததாக மாதா பிதா, அதுக்கப்புறமா குரு. 1ஆம் வகுப்புல இருந்து இன்னைக்கு நான் சுரேஷ் இன்ஸ்டியூட்ல படிச்சு இங்க வரைக்கும் வந்த ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கும் நன்றி சொல்லணும். முதல்ல என்னுடைய பள்ளி ஆசிரியர்களுக்கு, அவங்க எங்க இருந்தாலும் இந்த நன்றி கடை அவங்களுக்கு போய் சேரும். என்னைக்குமே நான் உங்களுக்கு கடமைப்பட்டிருப்பேன். அடுத்ததாக நான் படிச்சு முடிச்சது 2019ல. படிச்சது எங்கேயும் கிடையாது, எங்க பக்கத்துல இருக்கிற சேவிஸ் காலேஜ்ல. நான் படிச்சது பிஎஸ்சி எம்எஸ்சி எல்லாம் படிச்சது இல்லை. நான் படிச்சது ஒரே ஒரு இளங்கலை பட்டம், அதுவும் பிஏ தமிழ் மட்டும் தான் நான் படிச்சது 2019ல. படிச்சு முடிச்சுட்டு வீட்டுல பொருளாதார சங்கடத்துக்காக படிச்சது தமிழ் டிகிரி, ஆனா போனது எங்க இன்சூரன்ஸ் கம்பெனில வேலைக்கு பெங்களூர் போயாச்சு. போனா இக்கரைக்கு அக்கறை பச்சம்பாங்களா, அதேதான். போனா பொருளாதார கஷ்டம் தீந்துரும் அப்படின்ட்டு அங்க போனா நைட் ஷிஃப்ட். அவன் பிரைவேட் கம்பெனி, அப்ப எந்த அளவுக்கு வேலை வாங்குவோம் அப்படிங்கிற ஒரு வருஷம் வேலை பார்த்தேன். ஏற்கனவே நான் ஸ்பெக்ஸ் எல்லாம் போட்டிருக்கிறதுனால கம்ப்யூட்டர்ல உட்காந்து வேலை பார்க்க முடியல, சங்கடம் ஆயிட்டு வீட்டுல சொன்னேன். ஒண்ணுமே சொல்லல, உன்னுடைய விருப்பம், என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோ அப்படின்னாங்க. என்னுடைய காலேஜ் கல்லூரியில் ஒரு பேராசிரியர் ஷமிலா மேம்னு ஒரு மேம் உண்டு. அவங்க காலேஜ் படிச்சுட்டு இருக்கும் சொல்லுவாங்க, தம்பி நீ படிச்சு முடிச்சுட்டு எங்கேயுமே போக வேண்டாம், காலேஜ் படிக்கும் போது பக்கத்துல இன்ஸ்டியூட் இருக்கு, சுரேஷ் இன்ஸ்டியூட் சொல்லுவாங்க. இங்க போய் நீ போய் கஷ்டப்பட்டுலாம் படிக்க வேண்டாம், நீ காலேஜ் படிக்கிறது சும்மா போய் சேர்ந்து கிளாஸுக்கு போயிட்டு வந்துட்டு உனக்கு அங்க பார்த்து ஒரு அனுபவம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அப்ப 2020 மார்ச்ல மேம் கால் பண்றேன் நான். அவங்க சொல்றாங்க, தம்பி இப்போ ஒண்ணு கெட்டு போகல, மறுபடியும் நீங்க வரலாம், வந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ வந்த வேகத்துல இங்க 2020 மார்ச்ல கொரோனா ஊரடங்கு, அவ்வளவுதான். அங்க விதி வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டு அப்புறம் என்ன பண்ணன்னு தெரியல, ஊரடங்கு ஊர்ல போயிட்டு இருக்கு. அப்புறம் எங்க ஊர்ல சாத்தாங்குளத்துக்கு ஃப்ரீ இன்ஸ்டியூட் உண்டு, ஒய்பின்னு சொல்லிட்டு, அங்க போயிட்டு படிக்க ஆரம்பிச்சோம். பிலிம்ஸ் அங்கதான் உட்காந்து படிச்சோம். படிச்சு பிலிம்ஸ் கிளியர் பண்ணியாச்சு. திரும்ப மெயின்ஸ் படிக்க வரணும். மெயின்ஸ் படிக்க எங்க போய் படிக்க, எப்படி எழுதணும் ஒன்னும் தெரியாது. நான் எழுதின முதல் அட்டெம்ப்ட் இதுதான். டிஎன்பிசில ஓடிஆர் கிரியேட் பண்ணி நான் முதல்ல அப்ளை பண்ண முதல் எக்ஸாம் டிஎன்பிசி குரூப் 2 தான். நான் வெற்றி பெற்றிருக்க முதல் எக்ஸாம் டிஎன்பிசி குரூப் 2 தான். ரொம்ப பெருமைப்படுறேன். அப்புறம் மெயின்ஸ் படிக்கணும். மெயின்ஸ் படிக்க என்ன செய்யணும் தெரியல, ஐடியா கேட்கணும். யார்கிட்ட கேட்கலான்னு பார்த்தா, அப்போ எங்க ஊர் பக்கத்துல பெருமாள் குளங்கிற ஒரு ஊர்ல வந்து துர்கா தேவின்னு சொல்லிட்டு ஒரு அக்கா டிஎஸ்பியா இங்கதான் படிச்சு போயிருக்காங்க. அவங்க கிட்ட ஒரு அண்ணன் மூலியமா பழக்கமாகி நான் அவங்ககிட்ட கேட்கறேன், மேடம் இப்படி நான் பிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டேன், எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, மெயின்ஸ்னா என்ன, எப்படி படிக்கணும், எங்க நோட்ஸ் எடுக்கணும் எதுவுமே தெரியாது, என்ன பண்ணணும் மேடம் கேட்க முடியல. அவங்க சொன்னாங்க, தம்பி ரொம்பலாம் கஷ்டப்பட வேண்டாம், எல்லாரும் சொல்லுவாங்க மெட்ராஸ் அங்க போவாங்க, பெரிய பெரிய நிறுவனங்கள் இருக்கு, படிக்கலாம் வைக்கலான்ட்டு, உங்களோட பணம் தான் விரயமாகும், நீங்க எங்கேயுமே கிடையாது, சாதாரண கிராமத்துல இருந்து வரவங்களுக்கு அஃபோர்டபிள் பிரைஸ்ல வந்து உங்களுக்கு சுரேஷ் அகாடமின்னு ஒரு அகாடமி இருக்கு பாளையங்கோட்டையில, நீங்க போங்க, அங்க போய் படிக்கணும்னு சொன்னாலே அவங்க அட்மிஷன் போட்டு கொடுத்துருவாங்க. இன்னொன்னு உள்ளதெல்லாம் உயர் உள்ளன்னு சொல்லுவாங்க, வள்ளுவர் சொல்லுவாரு. பிலிம்ஸ் எக்ஸாம் முடிஞ்ச உடனே அடுத்து குரூப் 4 எக்ஸாமும் இருக்கு. நான் குரூப் 4 எக்ஸாமுக்கு படிக்கல. காரணம், நான் படிச்ச டிகிரி என்ன கைவிடாது, நான் படிச்ச தமிழ் வழியில படிச்சிருக்கனால எனக்கு இது ஒரு பெரிய வாய்ப்பா இருக்கு. வேக்கண்டும் அதிகமான வேக்கண்ட், இது வரைக்கும் குரூப் 2 அந்த மாதிரி வேக்கண்ட் வந்தது இல்ல. அப்படி நிறைய விஷயங்கள் பார்க்கும் போச்சுல, அப்ப குரூப் 4 வேண்டாம், படிக்க வேண்டாம்னு சொல்லிட்டு டைரக்ட் அங்க வந்து மெயின்ஸுக்கு சேர்ந்தாச்சு. அப்பதான் இந்த சுரேஷ்ங்கிறது இங்க வந்து பார்த்தா தெரியும், சுரேஷ்ங்கிறது ஒரு சாதாரண ஓடம் கிடையாது, பெரிய கப்பலா இருந்துச்சு.
ஏன்னா சாதாரண ஓடங்கிறது வந்து ஒரு 10 பேரை ஏத்திட்டு, ஒரு கட்டுமரங்கிற ஒரு 30 பேர் ஏத்திட்டு போவாங்க. ஆனா இங்க வந்து பார்க்க முடியல. அன்னைக்கு தான் முதல்ல சுரேஷ் அகாடமிக்கு வரேன். நான் அது வரைக்கும் 3 வருஷம் காலேஜ்ல படிச்சேன், இங்க சேவியர்ஸ் காலேஜ்ல. நான் ஒரு நாளுங்க வந்து அந்த அகாடமி பார்த்ததே இல்லை. காரணம் அந்த டைம்ல ஒரு இதே இல்லை, ஒரு கஷ்டம் தெரியாம வளர்த்துட்டாங்க. கஷ்டங்களா என்னன்னு தெரியல. அப்ப நம்ம அவங்க போட்டு படிக்க, அதுக்கப்புறம் படிச்சு முடிச்சு வேலையெல்லாம் தெரிய முடிச்சதான் தெரியுது இந்த மாதிரிலாம் வர வேண்டி இருக்குன்ட்டு. அப்போ வாரம் எங்க வந்து பார்க்க, எங்க பெரிய கப்பல்ல நிறைய பயணிகள், ஏகப்பட்ட பேர் பயணி, அது ஓட்டத்துக்கு மாலுமிகள் ஏகப்பட்ட பேர். நான் பார்த்தேன் இந்த இதுல நமக்கு பயணத்துக்கு நம்ம பயணம் கடைசி வரைக்கும் பண்ணிடுவோமா அப்படிங்கிற ஒரு பெரிய டவுட் இருந்துட்டே இருந்துச்சு. இருந்தாலும் குரூப் 2ங்கிற ஒரு ஊருக்கு வந்து பயண சீட்டு வாங்கிட்டேன். இதனால கடைசி வரைக்கும் பயணிக்கும்ல, நம்ம குரூப் 2ங்கிற ஊரை அடையிற வரைக்கும் பயணிச்சாதான் நம்ம அந்த ஊருக்கு போக முடியும். இடையில இறங்கிட்டா நம்ம அடைய முடிஞ்ச ஊருக்கு போக முடியாதுல்ல. அப்புறம் நாங்க வந்து சேர்ந்தேன். முதல் டெஸ்ட் வைக்கிறாங்க, 150 மார்க்கு, வெறும் 42 மார்க்கு தான். என்ன எப்படி எழுதுனே தெரியாது, ஒரு ஐடியா கிடையாது, ஒண்ணு கிடையாது. ஃபர்ஸ்ட் ரிவ்யூ அட்டென்ட் பண்ணது எங்கன்னா கந்தராஜ் சார். மொத்தம் எழுதின 13 டெஸ்ட் பிளஸ் ஒரு 2 கடைசி ஓவரால் டெஸ்ட், 13 டெஸ்ட் கந்தராஜ் சார் தான் ரிவ்யூ வாங்கியிருக்கேன். ஏன்னா மனசு காலையில 8 மணிக்கு இங்க இருப்பாங்க. நான் எங்க ஊர்ல 6 மணிக்கு பஸ் ஏறினாதான் இங்க 8 மணி 8:15 வந்து சேர முடியும். நான் வந்த வேகத்துல ஒரு நாள் எழுதின டெஸ்ட்டுக்குள்ள ரிவ்யூ, முன்னாள் வாங்கிட்டு அடுத்த டெஸ்ட் எழுதணும். வரும்போது சார் மட்டும் தான் இருப்பாங்க. சார் பாக்குற டைம் எல்லாருக்குமே ரிவ்யூ வாங்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா நான் வாங்கினதுல அதிகபட்ச ரிவ்யூ இவங்க, ஒரே ஒரு ரிவ்யூ மட்டும் கனிமுருகன் சார்கிட்ட. ஏன்னா அப்போ ஒரே டைம் ரிவ்யூ வாங்க முடிச்சு சார் வந்து ஒரு 10 பேர் மொத்தமா உட்கார வச்சுதான் ரிவ்யூ கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்ப நான் அதில் உட்காந்துருந்தேன், ஒவ்வொரு பேப்பரா வச்சு எப்படி எழுதணும் வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சு. ஆனா சார் தான் வந்து கந்தராஜ் சார் ரொம்ப எல்லா டெஸ்ட்டுமே அவங்ககிட்ட வாங்குறதுனால ஒரு அலைன்மெண்டே இல்லாம முதல் டெஸ்ட்லாம் சும்மா கண்ட மணிக்கு பேரா பத்தியா சும்மா எழுத ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு எப்படி எழுதுன்னு தெரியல. அப்புறம் சார் தான் வந்து இது கேள்வினா என்னன்னு முதல்ல புரியணும், எப்படி வந்து ஒரு கேள்விக்கு அலைன்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கறத கடைசி வரைக்கும் சொல்ல வச்சு, கடைசி மார்க் டெஸ்ட்லாம் வந்து 175 மார்க் வாங்கி மார்க் போட்டுருந்தாங்க. சார் ரொம்ப நன்றி சார், என்னைக்குமே உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன் சார். அதே மாதிரி கப்பல்ல பயணிச்சவங்களுக்கு, கப்பல்ல உள்ள மாலுமிகளுக்கு நன்றி சொன்னா மட்டும் போதுமா, கப்பலுடைய நிறுவனருக்கு வந்து நன்றி சொல்லுவாங்களா சார்? நான் உங்களை பாக்குற முதல் சந்திப்பு இதுதான் சார். எல்லாரும் மாணவர்கள் உங்களை வந்து சந்திச்சிருப்பாங்க, ஆனா நான் உங்களை வெற்றியாளராக சந்திச்சிருக்கேன் சார். முதல் சந்திப்பு இனிமையான சந்திப்பா இருக்கு சார். ரொம்ப நன்றி சார். சரி, அடுத்ததாக படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் சொல்லிடுவோம். ஒன்னும் பிரச்சனை இல்லை, நம்ம படிச்ச கல்வி என்னைக்குமே நம்மளை விட்டு போகாது. ஔவையார் வந்து மூதுரையில ஒரு அழகான பாட்டு சொல்லியிருப்பாங்க. மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின், மன்னனின் கற்றோன் சிறப்புடையோன். மன்னருக்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படிம்பாரு. ஒரு ராஜா மன்னர் இருந்தாலும் அவன் எவ்வளவு பெரிய போர் வலிமை படை வலிமை இருந்தாலும் அவன் நாட்டுலதான் அவன் ராஜா, வேற எங்க போனாலும். அதே ஒரு கல்வி கற்றவனா இருந்தா அவன் எந்த நாட்டுக்கு போனாலுமே பெருமையா இருக்கும். அவ்வளவு தூரம் கல்வி கற்கலனா அப்துல் கலாம் ஐயாவை அமெரிக்காக்காரன் கூட்டு போயிட்டு அவ்வளவு தூரம் அவருக்கு பெருமைப்படுத்துவாங்களா? அதனால நம்ம படிச்ச கல்வி என்னைக்குமே நம்ம விட்டு போகாது. அதே மாதிரி என்னைக்குமே ஒரு தளராத ஊக்கத்தோட வந்து படிங்க. எந்த ஒரு செயலா இருந்தாலுமே தளராத ஊக்கத்தோட செயல்படுங்க. அதுக்கு திருவள்ளுவர் அழகா சொல்லுவாரு, ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவு இலா ஊக்கம் உடையான் உழை அப்படிம்பாரு. யாரு ஒருத்தர் தளராத ஊக்கத்தோடு படிக்கிறானோ, எந்த ஒரு தொழில் செய்யறானோ, அவன் செய்யற செயலுக்கான வெற்றி தன்னால வழி கேட்டு போய் செல்லும் அப்படின்னு சொல்லி அழகா சொல்லியிருக்காரு. ஏன்னா படிக்கிற ரொம்ப கஷ்டப்படாதீங்க, ஈஸியா வேலைக்கு போயிடலாம். அதுதான் எனக்கு தெரிஞ்சது. கடைசியா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.